நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பரப்பா மனோஜுக்கு ஆசை ரொம்ப ஆகிப்போச்சுங்க. அவர் கூட சேர்ந்த சேர்க்கையும் சரியில்லைங்க. அவர் கூட இவர் சேர்ந்தாரா இந்த ஜோசியம் பார்க்குறவர், இல்லை இவர் கூட அவர் சேர்ந்தாரானே தெரியலைங்க. ஜோசியம் பார்க்குறவருக்கு காசு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேங்க. அதனால இந்த பப்பரப்பா மனோஜை வச்சு அவர் ஏதோ கேம் நடத்துகிறாருங்க. 5 லட்சம் தானே வேணும்னு சொன்னாங்க. இப்போ மல்லிகா வீட்டுக்கு போய் 10 லட்சம் வேணும், நீங்கள் முன்னாடியே கொடுங்க, நாங்கள் டைவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறோம், அப்போ தான் உங்கள் பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நான் முன்னாடியே 10 லட்சம் கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுக்க முடியாது, என் பிள்ளை கழுத்தில் தாலியை கட்டுங்க, வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசியர் உடனே சும்மா கணிக்கிற மாதிரி கண்ணை மட்டும் சத்த நேரம் மூடிட்டு, வேணா நீங்கள் சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை இங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசாக வச்சுக்கலாம், அப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே நீங்கள் 10 லட்சம் கொடுத்துருவீங்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் முழிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் அடி வாங்கியே செத்து போவார். ஆனால் முழின்னு முழிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரேகா கல்யாணம் தடபுடலாம் நடக்குது. அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லைன்னு கடைசி நேரத்தில் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அழுக விட்டு சேச்சின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வைக்கிறாங்க. நம்ம விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னா, கரெக்டாக தாலி கட்டுற நேரம் சிந்தாமணி அவள் மூஞ்சில கறியை பூசிட்டு இந்த பிள்ளைய தாலி கட்ட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடியே தாலி கட்ட போனாலும் தாலி கட்ட விட மாட்றாங்க, லேட்டாக்குனாலும் லேட்டாக்க விட மாட்றாங்க. ஏதாவது ஒன்று விஜயா மாற்றி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக இன்னைக்கு சீனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளே நுழையிறாங்க, தாலி இன்னும் கட்டலை, அதுதான் நடக்குது இன்னைக்கு.